தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. தேவரீர் தேவரீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கைகளை தட்டி தேவரீ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? சகலமும் செய்ய நல்ல சந்தோஷமா வல்லவர் என்று சொல்லி தேவனே உமக்கு தேவரீ தேவரீ நீ சகலமும் செய்ய. அவரை பார்த்து சொல்ல போறோம். தரிசனம் தந்தவர் தரிசனம் தந்தவர் நீரல்லவா? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவா? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய. நீங்க அறிக்கை செய்யணும். அவர் ஒருவரே வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கையை தட்டி அறிக்கை பண்ணுவோமா? தேவரீ நீ சகலமும். There is nothing impossible with the God we worship. தேவனே உமக்கொப்பான தேவன். தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் அதற்றிடுவே. கண்மலையே உம்மை உயர்த்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை உயர்த்திடுவே. தேவரீ உம்மை சகலமும் செய்ய. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லணுமே. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே தடைகளை உடைப்பவர் நீதானே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை உயர்த்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை உயர்த்திடுவே. தேவரீ நல்ல உயர்த்தி. தேவரீ நீ சகலமும் செய்ய.
யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதலாவது 11வது வசனத்தையும் பின்பு 9வது வசனத்தையும் வாசிங்க. ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நல்ல கவனிக்கணும். அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து நான் என்னென்ன வசனம் சொன்னேன் உங்களுக்கு? நான் 1வது 11வது வசனம் சொன்னேன், அப்போ 9வது வசனம் சொன்னேன் நான். அதனாலே நாம் பிதாவாகிய, அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணி, ஒன்று தித்திப்பான தண்ணி வரணும், இல்லை கசப்பான தண்ணி வரணும். ரெண்டு ஒரே இதுலேருந்து என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஒத்துக்கிறீங்களா? மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அங்கே மரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பனையாக அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது, சிலுவைக்கு ஒப்பனையாக அதை போட்ட பொழுது அந்த கசப்பு மாறி அது இனிமையாக மாறினது. அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து கசப்பும் தித்திப்பும் வரவே முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அசுத்தமானதை படைக்கிறீர்களா? அப்போ யாக்கோபு நிறுவனத்தில் சொல்லுது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சபித்தலும் துதித்தலும் புறப்படலாகாது. அப்ப ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயிலேயே, ஆண்டவரை போட்டுகிற இந்த வாயில யாரையாவது பார்த்து நாசமா போன்னு சொல்லியிருக்கிறீங்களா? யாராவது பார்த்து நீ விளங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? நீ என்னைக்கு அழியிறியோ அன்னைக்கு தான் என் கண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ ஒருவேளை அப்படி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு எதை படைக்கிறீர்கள் என்றால் அசுத்தமானதை படைக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை படைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறோமா? அந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, 8வது வசனம் மல்கியா 1:8, நீங்கள் கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும். இப்ப கண் ஊனமானதை நம்ம செலுத்துறோம், ஆண்டவருக்கு செலுத்துவோமா? சொல்லுங்க. கண் ஊனமானதை செலுத்துவீங்களா? கால் ஊனமானதை செலுத்துவீங்களா? செலுத்த மாட்டீங்க. ஆனால் நம்ம செலுத்துகிறோம், கடமைக்கு செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு போக வேண்டும் என்று அன்பில்லாத உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அரைகுறை இருதயத்தோடு அரைகுறை சிந்தையோடு அன்பு கூற வேண்டியதில்லை, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், கடமைக்கு கண் ஊனமானதை கால் ஊனமானதை. இப்ப கண்ணு கால் ஊனமானதுனால தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடுகிறோம். ஏன்னா கண்ணு தெரியல, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடுகிறோம். கால் ஊனமாயிடுச்சு, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 8:55 வராமல் 9:10 மணிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? அப்ப நான் கேட்கிறேன், இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நம்ம செலுத்தினா அது தேவன் பிரியப்படுவாரா? ஆமென். அப்ப நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் தேவனுக்கு பிரியமா பிரியமில்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது பயத்தோடும், பயம் இருந்தா கண் ஊனமானதை செலுத்துவோமா? பயம் இருந்தா கால் ஊனமானதை செலுத்துவோமா? பக்தி இருந்தா சபைக்கு வருவதை விடுவோமா? ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருப்போமா? ஏன்னா பக்தியும் பயமும் இருக்கிறதுனால சயத்துக்கு வரோம். பக்தி இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மற்ற ஆராதனை தவற விடுவது கிடையாது. அப்ப இந்த ரெண்டு இல்லாததுனால ஆண்டவர் சொல்றாரு, இதை உன் எஜமானனுக்கு செலுத்து. யாருக்கு? உன் எஜமானனுக்கு செலுத்து, அவன் உன்மேலே பிரியமா இருப்பானோ என்று பார்க்கிறேன். இருக்கிறீங்களா? சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிருவான் வீட்டுக்கு, போயிட்டு வான்ட்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் மேலே கிருபையாக இருக்கிறதுனால அந்த கிருபையை காலில் கீழே போட்டு மிதிக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே நேசமாக இருக்கிறதுனால அந்த நேசத்தை தரையில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், அதை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பயத்தோடும் பக்தியோடும் அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய. எப்படி பிரியமாய் ஆராதனை செய்யணும்? இப்போ சொன்னேன் இல்லையா, 2 காரியம் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு. ஒன்று, பலியை எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும். இந்த வாயில் இருக்கிற துதி புறப்படுகிறது, அதில் ஒருவன் என்ன பண்ணக்கூடாது, நல்லா இருப்பானா, நாசமாக போயிடுவான், விளங்குவானா, மண்ணடிச்சு வீசுறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். சபித்தல் வரக்கூடாது. 2வது காரியம், கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வந்தீங்கன்னா முழு மனதோடு ஆராதனை செய்யணும், பயத்தோடு செலுத்தணும், பக்தியோடு ஆராதனை செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இதுதான் பேசிக்கு. அப்போ எதில் நம்ம பிரியம் இல்லாமல் நடக்கிறோம் என்பதை பார்த்துடலாமா? எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை பார்த்து விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? இருக்குதா? ஆனால் தேவன் கிருபையாக உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதாவது துதிக்கிற வாயிலே சிலரை சபிக்கிறோம்,
துதிக்கிற வாயிலே சிலரை வந்து தப்பு தப்பாக பேசுகிறோம், ஆனால் கர்த்தர் அடிக்கலை. ஏன் தெரியுமா? உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறதுனால. நம்ம கண் ஊனமானதை செலுத்துகிறோம், கால் ஊனமானதை செலுத்துகிறோம், கர்த்தர் அடிக்கலை, ஏன்னா உங்கள் மேலே நேசமாக இருக்கிறதுனால. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 குறிப்புகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வருஷம் துவங்கும் போது இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் இந்த வெளியே போனாலே மறந்துடுவீங்க. பரவாயில்லை, என் கடமை நான் செய்கிறேன். முதல் காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரிடத்துல தேவன் பிரியமாக இருக்க மாட்டார்? இருக்கிறீங்களா? அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம். யாரிடத்துல தேவன் பிரியமாக இருக்க முடியாது? நான் சொன்ன திரும்ப சொல்கிறேன், நீங்கள் லேட்டாக வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விடுறீங்க. ஸ்டில் காட் ஹேஸ் பியூர் கிரேஸ் அப்பான் யூ. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. ஆனால் இப்படிப்பட்டவர்களிடத்தில், நான் சொல்ல போகிற இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் தேவன் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு, நான் பிரியமாய் இருப்பது இல்லை என்று எழுதியிருக்கிறார். வாசியுங்க, எபிரேயர் 10:38 வாசியுங்கள். விசுவாசத்திலே ஒருவன் பின்வாங்கி போவானேயாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் யார்கிட்ட பிரியமா இருக்க மாட்டேன்றாரு? ஆண்டு மேல விசுவாசம் வச்சிட்டு அந்த விசுவாசத்தில் வலிவி போகிறவர்கள், அந்த விசுவாசத்தை விட்டு விலகுகிறவர்களை தேவன் ஒரு நாளும் என்னவா இருக்க போறதில்ல, பிரியமா இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் ஏன் தெரியுமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. இதோட சேர்த்து, அவர்கள் அதிகமான பேரிடத்திலே எகிப்திலிருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஆமென். அவங்கள புறப்பட பண்ணினது ஆசீர்வதிப்பதற்காக. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எகிப்தில 10 வித அடையாளங்களை கண்டும் விசுவாசத்திலே மாராவில் வரும்போது பின்வாங்கி போனார்கள். மாறா ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அநேக பிரச்சனைகள் வந்தது. அநேக போராட்டங்களை வனாந்தரத்தில் சந்திக்கிறார்கள். அந்த வனாந்தரத்தில், அந்த போராட்டத்தில் தெய்வம் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தை வளர்த்து கொள்ளாமல், எங்களை கொன்று போடவா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாய் என்று அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனபடியினாலே தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இருக்கவில்லை. தேவன் அவர்களை அழித்து போட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்ற காரியத்தில் பிரியமில்லாமல் இருக்கிறீங்க, கிருபையாக உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் என்னைக்கு உங்கள் இருதயம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெய்வம் செய்ய மாட்டார், என் வாழ்க்கை மாறாது, என் வாழ்க்கை இப்படித்தான், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் கண்ணீர் தான் என் வாழ்க்கை, கடன் தான் என் வாழ்க்கை, அழிவுதான் என் வாழ்க்கை என்று விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களிடத்தில் தேவன் ஒரு நாளும் பிரியமாய் இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. தேவன் எழுதி வைத்திருக்கிறார், என் ஆத்துமா பின்வாங்கி போகிறவர்களிடத்தில் பிரியமாய் இராது. என்ன ஆபத்து தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன். எதை காத்துக்கொண்டேன்? என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை 40 அடியாக அடிக்கப்படுகிறார். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, நான் 5 விசை 1 அடிக்கு 40 குறைவாக அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் 5 முறை பவுலை 39 அடி சாட்டை அடிகளாக அடித்திருக்கிறார்கள். பவுல் எழுதுகிறான், நான் நிர்வாணமாக இருந்தேன் என்று சொல்கிறான். பவுல் எழுதுகிறான், நான் பசியில இருந்தேன் எழுதுகிறான். பவுல் எழுதுகிறான், நான் பட்டினியிலே இருந்தேன் எழுதுகிறான். பவுல் எழுதுகிறான், நான் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தேன் எழுதுகிறான். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பவுல் இத்தனை போராட்டங்கள் மத்தியிலும், இத்தனை நெருக்கங்கள் மத்தியிலும் தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார், தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவன் எழுதுகிறான், தன் ஓட்டத்தை முடிக்கிற வேளையிலே அவன் அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா போராட்டங்கள் வரலாம், ஆனால் அதை தீர்க்க, அதை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நெருக்கங்கள் வரலாம், அதை மாற்றி போட என் தேவன் வல்லவராக இருக்கிறார்.
ஆமென் சொல்லுவோமா? இந்த பாடு கடந்து போகிறதா இருக்கிறது. இப்ப நாம் அனுபவிக்கிற பாடுகள், இப்ப கடந்து போகிற நெருக்கங்கள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியினாலே நாம் கடந்து போகிற போராட்டத்தின் நிமித்தம் அல்லது தோல்வி நிமித்தம், கேட்கப்படாத ஜெபத்தின் நிமித்தம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த பொல்லாத இருதயம் உள்ள விசுவாசம் நமக்குள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை விட்டு விலகுகிற இருதயம் எனக்குள்ளும் உனக்குள்ளும் இருக்கும் என்றால் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என் தேவன் அதை அறிந்திருக்கிறபடியினாலே அவர் உண்மையிலே பிரியமாய் இருக்க முடியாது என்று இந்த காலையில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் அடிக்கப்பட்டவன் பவுல், அதிகமாய் உபத்திரவப்பட்டவன் பவுல், அதிகமாய் நொறுக்கப்பட்டவன் பவுல். அப்படி நொறுக்கப்பட்டவன் தான் சொல்லுகிறான், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக. எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் சாராள்கிட்ட போய், சாராளே நான் கொடுத்த பிள்ளையை எனக்கு கொடு என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் சாராள் விசுவாசத்திலே பலவீனமானவள் என்று. அவள் விசுவாசத்திலே பலவீனமானவளாய் இருந்தபடினாலே ஆகாரை கொடுத்தாள். அவள் விசுவாசத்திலே பலவீனமானபடினாலே ஆகாரை துரத்துகிறாள். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், நீ போய் நான் குறிக்கிற இடத்திலே உன் மகனை ஏக சுதனும் உன் நேச குமாரனை எனக்கு பலியாக ஒப்பு கொடுப்பாயாக என்று. நான் சொல்றேன், ஆபிரகாம் முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் சொன்ன உடனே சரின்னு சொன்னா? ஒருவேளை நான் கொடுக்க மாட்டேன்னா கர்த்தர் தாமே எடுத்துக்கொள்வார் பயமா? கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், என் தேவன் என் வாழ்க்கையில ஒரு போராட்டத்திற்கு இடம் கொடுக்கிறார் என்றால், ஒரு தோல்விக்கு இடம் கொடுக்கிறார் என்றால், ஒரு ஜெபம் கேட்கப்படாமல் தாமதமாகிறது என்றால், அதற்குள்ளாக என் தேவன் ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் செவி கொடுப்பேன், அவருக்கு நான் பயந்திருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் அங்கே ஈசாக்கை பலி செலுத்த தன்னை ஒப்பு கொடுக்கிறான். விசுவாசத்தை விட்டு விலகல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, டேய் வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா சொல்லி இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை விட்டு, அதாவது அந்த நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவதற்கு யார் வேணும்? ஈசாக்கு வேணும். அப்ப அந்த ஈசாக்கையே கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப அந்த வாக்கு தத்தமே நிறைவேறாம போயிடும். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? ஈசாக்க நான் பலி கொடுத்தா கூட இந்த வார்த்தை தவறாது, இதை நிறைவேற்ற என் தெய்வத்துக்கு 1000 வழிகள் இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லா பக்கமும் டோர் க்ளோஸ்டு, எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள். அவர் எனக்காக உனக்காக ஒரு வாசலை அவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்க தேவனால உங்க மேல பிரியமா இருக்க முடியாது. உங்க மேல பிரியமா இருக்க முடியாது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் முகத்தை திருப்பி கொண்டார். அவரால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவரால் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது என்று நான் சொல்லுகிறேன். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ என்னுடைய பிரச்சனை எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், ஒரு கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன். கடல்ல போயிட்டு என்ன பண்ணிட்டேன்? மாட்டிக்கொண்டேன். கடல் நடுவில் மாட்டிக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு தப்பிக்கிறதற்கு வழியே இல்லை. இருக்கிறீங்களா? அப்போ மூழ்கி போகிற நேரத்தில் ஒரே ஒரு மரத்துண்டு எனக்கு கிடைக்கிறது. ஒரே ஒரு மரத்துண்டு. என்னை சுற்றிலும் பிரச்சனைகள். எங்க கடல்லேருந்து வழி தெரியுமா? வழி தெரியாது. கடல் நடுவே போயிட்டீங்கன்னா கரை எங்கே இருக்குன்னு தெரியாது. கடல் நடுவே மாட்டிக்கிட்டீங்கன்னா காத்து தான் தெரியும், காத்து தான் காதுல கேட்கும், குளிர் தான் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கரை எங்கு தேடினாலும் கரையை கண்டுபிடிக்க முடியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை கரை சேருமா, கரையை பார்ப்போமா, ஆசீர்வாதத்தை பார்ப்போமா என்கிற மாதிரி நடு கடலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு சகாயம் என்னவென்றால் ஒரே ஒரு மரத்துண்டு. நான் இப்ப சிம்பிளா சொல்றேன், அந்த மரத்துண்டு தான் நீ கரை சேருகிற வரைக்கும் உன்னை காப்பாற்றணும். அது சாப்பாடு கொடுக்காது,
அது உனக்கு குளிருக்கு அனலா இருக்காது, அது எதுவுமே செய்யாது. ஆனால் ஒன்றை செய்யும், நீ ஜீவனோடு இருப்பதற்கு அந்த மரத்துண்டு போதும். அந்த மரத்துண்டை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு கீழ்காற்று வரலாம், ஒரு கப்பல் வரலாம், ஏதோ ஒன்று வரலாம், என்னை கரை சேர்க்கக்கூடியதாக அந்த காரியம் வருகிற வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த மரத்துண்டாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ இருக்கிற கடல் நடுவாக உனக்கு கிடைத்திருக்கிற மரத்துண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டாய் என்றால், அந்த மரத்துண்டை விட்டு விட்டாய் என்றால், வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு காலம் என்னால கரையை பார்க்க முடியாது. அது தெய்வத்துடைய குத்தம் அல்ல, நான் மரப்பலகை விடுவது என்னுடைய தவறு. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை விட்டு ஒருவன் விலகுவானேயாக அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற கடல் நடுவாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற மரத்துண்டு என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை விட்டு விலகாதிருங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் ஜீவன் நஷ்டம் அடைவது கிடையாது, ஒரு நாள் உங்கள் ஜீவன் உங்களை விட்டு பிரிவது கிடையாது. நீங்கள் மரிக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் பிழைத்திருக்க பிறந்தவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். கரையை காணாமல் இருக்க மாட்டீர்கள், கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார். கரையிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த கரையிலே கர்த்தர் உங்களை கட்டாய மேன்மைப்படுத்துவார். இது என்னுடைய வார்த்தை அல்ல, என் தெய்வம் இந்த காலை வேளை உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கரையை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடல், எஸ், காட் அக்செப்ட்ஸ் தட். ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறார். உங்க வாழ்க்கையை சுற்றி கடல் தான் இருக்கிறது, கண்ணீர் தான் இருக்கிறது, கரை தெரியவில்லை. ஆனால் என் ஆண்டவருக்கு கரை எங்கே இருக்கிறது என்று தெரியும். என் ஆண்டவருக்கு ஒரு கீழ்காற்றை எப்ப வீச செய்ய வேண்டும் என்று தெரியும். என் ஆண்டவருக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பி நீங்கள் பிடித்திருக்கிற அந்த மரத்துண்டோடு உங்கள் கரையிலே கொண்டு போய் சேர்க்க, அங்களை வரவேற்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்ம கடந்து போகிற வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். வாசிங்க அந்த வசனத்தை சத்தமாக. ஆகையால் என்னங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, யோர்தானை கர்த்தர் உடைத்தார், செங்கடலை கர்த்தர் பிளந்தார். என் தெய்வமாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக ராஜாக்களை அழித்தார், அவர்களுக்கு முன்பதாக குலைவைகளை அனுப்பினார், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் கடந்து சென்று போய் அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தது. இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் என்னையும் உன்னையும் சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு வழியே தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, எனக்கு கரை தென்படவில்லை, நான் வாழ்ந்திருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட பாரமான சிந்தனைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு, உன்னை நான் அழைத்து நான் உன்னை கைவிட மாட்டேன், உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று விசுவாசத்தை துவக்கின அவர் உன் விசுவாசத்தை முடிக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பொறுமையோடு, அண்டர்லைன் பண்ணுங்க, என்னது? பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென் சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில கீழ்காற்று வருவதற்கு பொறுமையாய் காத்திரு. கைவிடுவதற்காக என் தெய்வன் அழைக்கல, உன்னை கைவிடுவதற்காக என் ஆண்டவர் அழைக்கல. ஆகவே முதலாவது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, வேதனையில் பொறுமையாக இருங்க. நான் சொல்கிறேன், என் தேவனை தாண்டி ஒன்றும் என் தலைமுடியை தொட முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அதை தாண்டி ஒன்று என்னை தொடுகிறது என்றால் தேவன் அனுமதித்திருக்கிறார். அதை தாண்டி ஒன்று எனக்கு ஏற்படுகிறது தேவன் அனுமதித்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களை கரை சேர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஏன் இதெல்லாம் நடைபெறுகிறது? நான் சொன்ன பொறுமையோடு ஓட கடவோம் என்று. அதுக்கு ஆதாரம் இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:5. ஏன் இதெல்லாம் நடைபெறுகிறது?
பரீட்சைக்கு நின்றவர்களாக காணப்படணும். வாசிங்க 2. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறார்? யாருக்குள்ள இருக்கிறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள என் அப்பனாகிய இயேசு இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். சோதித்து அறிவீர்களாக. ஆமென் சொல்லுவோமா? அப்ப இயேசு உங்க கூட இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யான பலம். ஆமென் சொல்லுவோமா? அது எதையும் தூக்கி அடிச்சிடும். இருக்கிறீங்களா? அது எதை வேணா தூக்கி அடிக்காது. பயப்படாது. அது முன்னேறி சென்னுச்சுன்னா பஸ் ஒன்றும் கிடையாது, லாரி ஒன்றும் கிடையாது, தூக்கி அடிச்சதுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல இயேசு என் கூட இருப்பதான் என்னுடைய பலன். இயேசு என் கூட இருக்கிறார்ன்ற நினைவே எனக்கு ஒரு பலத்தை கொண்டு வந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக. ஏன்னா நிறைய பேர் கேள்வி, ஏன் நான் கடலில் இருக்கணும், ஏன் கரையில் இருக்கக்கூடாது? கடலில் இருந்துட்டு கரைக்கு போனால் தான் கரையினுடைய அதனுடைய அனுபவம் புரியும். டைரெக்டாக கரையில் கொண்டு போய் இறக்கிட்ட வச்சுக்கோங்களேன், நீயே கடவுளாக மாறிடுவேன். ஆமென். நீ கடவுளாக மாறக்கூடாது. நீ மனுஷனாக இருக்கணும்னா கரையை தாண்டி தான் கடலை தாண்டி தான் கரைக்கு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக போய் லேண்ட் ஆகிட்ட வச்சுக்கோயேன், அப்போ எல்லாருக்கும் மேலே நீ உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருவேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடி வாங்குகிற கல், தொடர்ந்து அடிக்கப்படுகிற கல், தொடர்ந்து நொறுக்கப்படுகிற கல், நல்லா தெரிஞ்சுக்கணும், அது அழகான சிற்பமாய் மாறுகிறது. அடி வாங்க முடியாத ஒதுங்கி நிற்கிற கல் எல்லோரும் ஏறி மிதிக்கிற படிக்கட்டாய் மாறுகிறது. நான் அடிக்கப்படுவது, நான் நொறுக்கப்படுவது அழிவதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக அழகான சிற்பமாக எழும்பி நிற்கும்படியாக, கிறிஸ்துவுக்காக அழகான ஒரு பாத்திரமாக, உயர்ந்த பாத்திரமாக மாறும்படியாக என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கரையை காணலை. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கரையை பார்ப்ப, நீ கரையை கட்டாயம் பார்ப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்கிறேன், என் தேவன் என்னை கைவிடுவதற்காக அழைக்கவில்லை. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஒருவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதையெல்லாம் தாண்டி சிலர் விலகி போவாங்க. இவ்வளோ சத்தியத்தை கேட்டு இந்த பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. இந்த நெருக்கம், இந்த கஷ்டம்லாம் இதுக்கு தாண்டி ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அதை தெரியாமல் நம்ம தோற்று போகிறோம்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஜெபிச்ச ஜெபம் கேட்கப்படலைன்னு நினச்சிக்கிறோம். கர்த்தர் சொன்னது நடக்கல, அல்லது ரொம்ப காத்திருக்கிறோம், ரொம்ப அடி மேல் அடி வாங்குறோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், அது தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு மகிமையை கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசு அடிக்கப்பட்டது உண்மை, இயேசு தோற்று போனது உண்மை. சிலுவையிலே மற்றவர்களுக்கு தோற்று போனவராக காணப்பட்டார். ஆனால் இயேசு உண்மையிலே சிலுவையிலே ஜெயித்தார். உங்கள் சிலுவை, உங்களுடைய பாடுகள், நீங்கள் தோற்று போனவர்கள் மற்றவர்களுக்கு காணப்படலாம், ஆனால் பரலோகம் உங்களை ஜெயித்தவர்களாக பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பாடுகளை தாண்டி, ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி வரும்பொழுது யூ ஆர் அ விக்டோரியஸ் வாரியர் என்று பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு வேணால் நீங்கள் தோற்று போனவர்களாக தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலம் தோற்பது கிடையாது. உங்களை தோற்கடிக்கத்தக்க வல்லமை இந்த உலகத்தில் கிடையாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். எனக்கு எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன் கொடுக்கிறவராக இருக்கிறபடியினாலே நீங்கள் தோற்க முடியாது என்று, உங்களை தோற்கடிக்க ஒருவனை இல்லை என்று உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை சாட்சியாக வைத்து, அந்த வசனத்தை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள்.